மூவேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல். அத்திக்கடவு அவிநாசி திட்ட ஆரம்ப பணிகள் உடனே தொடங்கும் என அறிவிப்பு. இடைக்கால பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு. திமுக உள்பட பெரும்பாலான எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. ஏமாற்றத்தின் விளிம்பில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் தராத பட்ஜெட். திமுக தலைவர் கருணாநிதி கருத்து. 4 நாட்களுக்கு பேரவை கூட்டம். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் உடனே தொடங்கப்படும் என்றும் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு துறை செலவினங்களுக்காக 60,610 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக நிதித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். புதிய அரசை தேர்ந்தெடுப்பதற்காக தமிழக சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சட்டப்பேரவையின் கடைசி கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. பேரவையில் தொடக்க நாளான இன்று இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்து பேசினார். தமிழகம் மின்மிகை மாநிலமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவித்த பன்னீர்செல்வம் அதிமுக அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை பட்டியலிட்டார். மரபுப்படி இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் புதிய அறிவிப்புகள் எதுவும் இடம்பெறவில்லை என்று அறிவித்த பன்னீர்செல்வம், எனினும் அரசு செலவினங்களுக்காக உத்தேசமாக 60,610 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் வழக்கமான மரபை பின்பற்றி எந்த புதிய அறிவிப்புகளையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு மேற்கொள்ளவில்லை என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2016-17 ஆண்டு திட்டத்திற்காக இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் 60,610 கோடி ரூபாய் உத்தேசமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5 ஆண்டு திட்டகால முடிவில் ஒட்டுமொத்த திட்ட செலவு 2,31,498 கோடி ரூபாய் அளவை எட்டி 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட ஒட்டுமொத்த செலவு இலக்கான 2.11 லட்சம் கோடி ரூபாய் அளவை நமது மாநிலம் தாண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முதல்வர் ஜெயலலிதா ஆணையிட்டுள்ளதாக தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம், இந்த திட்டத்தின் திருத்திய கருத்துரு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் திட்டத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் உடனடியாக தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நீர்ப்பாசனம், நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் வழங்கல் திட்டமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். இதன்படி மத்திய அரசிற்கு திருத்திய கருத்துரு உடனடியாக அனுப்பப்படும். அதே சமயம் இத்திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்படும். பட்ஜெட் உரையின் நிறைவில் கடந்த 5 ஆண்டுகளாக திறம்பட செயல்பட்டு நல்லாட்சியை முதல்வர் ஜெயலலிதா தந்துள்ளதாக தெரிவித்த பன்னீர்செல்வம், ஏற்கனவே மக்கள் அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதுடன் வருகிற தேர்தலிலும் பெரும் வெற்றியை மக்கள் தருவார்கள் என்று குறிப்பிட்டார். அனைத்து தரப்பு மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவை தொடர்ந்து பெற்று வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைவரின் தேவைகளையும் நிறைவு செய்யும் வகையில் அயராது பணியாற்றி கடந்த 5 ஆண்டுகளாக திறம்பட செயல்பட்டு நல்லாட்சியை தந்துள்ளார்கள். வருகின்ற தேர்தலிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை மீண்டும் மகத்தான வெற்றி பெறச் செய்வார்கள் எனவும் நமது மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து இட்டுச் செல்லும் நமது பயணம் தொடரும் எனவும் உறுதிபட கூறுகிறேன். இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கப்படும் நிதிகள் பற்றி நிதித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். மாநிலத்தின் சமச்சீர் வளர்ச்சிக்காக புதுமை முயற்சி நிதியாக 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்கு 9,350 கோடி ரூபாயும், வேளாண் துறைக்கு 6,938.57 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின்துறைக்கு 13,819.03 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 348.13 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
குடிநீர் வழங்கல் திட்டங்களுக்காக 1802 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறைக்காக 9,350.66 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்விக்காக 24,820 கோடி ரூபாயும், உயர்கல்விக்காக 3,821 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மகாமகம் திருவிழாவுக்கான அடிப்படை வசதிகள் மேம்பாட்டுக்கு 135.38 கோடி ரூபாயும், தமிழ் வளர்ச்சிக்காக 32.74 கோடி ரூபாயும், காவல்துறைக்கு 6,099 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்புத் துறைக்கு 227 கோடி ரூபாயும், திறன் மேம்பாட்டு திட்டத்துக்காக 150 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீதி நிர்வாகத்துறைக்கு 985.51 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்காக 18,503.80 கோடி ரூபாயும், மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக 1,032 கோடி ரூபாயும், பொது விநியோக திட்டத்தில் உணவு மானியமாக 5,500 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீனவர் நலனுக்காக 742 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2017 மார்ச் வரை தமிழக அரசின் கடன் தொகை 2,47,031 கோடி ரூபாயாக இருக்கும் என இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநில அரசின் மொத்த வருவாய் வரவுகள் 1,52,004.23 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் 22,496 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறை 36,740.11 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. 2017 மார்ச் 31ஆம் தேதி முடிய நிலுவையில் உள்ள கடன் 2,47,031 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட்டில் 36,000 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக நிதித்துறை செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நிதித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து நிதித்துறை செயலர் கே சண்முகம் செய்தியாளர்களுடன் பேசியபோது 2016-2017 ஆண்டிற்கான 9,154.78 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை இருப்பதால் 36,740.11 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை ஏற்படும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இடைக்கால பட்ஜெட்டில் புதிய வரிகளோ புதிய அறிவிப்புகளோ இல்லை என்றும் ஏற்கனவே செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் நிதித்துறை செயலர் சண்முகம் தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்தினுடைய மொத்த மதிப்பீடு 1,98,689 கோடியாக இருக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 27,585 கோடியாக கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்படக்கூடிய வருவாய் பற்றாக்குறை 9,154 கோடியாக இருக்கும் என்றும், நிதி பற்றாக்குறை 36,740 கோடியாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இது இடைக்கால நிதிநிலை அறிக்கைங்கிறதுனால இதில் புதிய வரி விதிப்புகள் எதுவும் இல்லை, புதிய அறிவிப்புகளும் எதுவும் இல்லை. இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தொடர்ந்து நிதி வழங்கப்பட்டு இருக்கிறது. இடைக்கால நிதிநிலை அறிக்கையால் மாநில மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று கூறி திமுக உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இன்று தமிழக சட்டப்பேரவை கூடியதும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் எம்எல்ஏக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். தங்களது கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததாக தெரிவித்து திமுக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் கட்சிகளின் எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் கட்சியின் 3 எம்எல்ஏக்களும் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இடைக்கால நிதிநிலை அறிக்கையால் எந்தவித பயனும் நாட்டு மக்கள் அடையக்கூடிய வாய்ப்பில்லை. எனவே இதை பற்றி நாங்கள் பேசுவதற்கு முயற்சித்தோம். எங்களை பேசுவதற்கு அவைத்தலைவர் மறுத்துவிட்டார். எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தன்னுடைய வீட்டு பணம் என்பதை போல தான் தோன்றித்தனமாக செலவுகளை செய்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசு 4.5 லட்சம் கோடி கடனிலே இன்றைக்கு திவாலாகி போயிருக்கிறது. இதையெல்லாம் வன்மையாக கண்டித்துதான் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அரசாங்க ஊழியர்கள் இன்னைக்கு தர்ணா போராட்டத்தை பண்ணிருக்காங்க. கௌரவ விரிவியார்கள் தர்ணா பண்ணிருக்காங்க. தயவு செய்து இதை கவர்னர் உடனடியாக அரசாங்கம் அவங்க மேல கவனம் செலுத்த சொல்லி இன்னைக்கு காங்கிரஸ் சார்பில் நானும் என சக எம்எல்ஏக்கள் இன்னைக்கு நாங்கள் முழுமையாக பைகாட் பண்ணிருக்கிறோம். சிறு குறு தொழில் அதிபர்களுக்கு குறைந்தபட்ச முதல் ஆதரவு நிதியை கொடுத்து அந்த தொழிலை தொடங்குவதற்கான ஏற்பாட்டை
செய்ய வேண்டும். அதற்கு நிதிநிலை அறிக்கையில் ஏற்பாடு வேண்டும். சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக கெட்டுப்போய் இருக்கிறது. இதை சொல்வதற்கு அனுமதிக்கவில்லை. ஆகவே சட்டசபையிலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கெயில் நிறுவனம் குழாய் பதிப்பதற்கு எக்காரணத்தை கொண்டும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தாலும் கூட தமிழக அரசு அதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, விவசாயிகள் பாதிக்கக்கூடாது என்பன போன்ற மிக முக்கியமான பிரச்சனைகளை இன்றைய தினம் எடுத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். மாண்புமிகு மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் மறுத்துவிட்ட காரணத்தினால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இன்று போராடக்கூடிய அரசு ஊழியர்கள், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் எழுப்புவதில் வாய்ப்பில்லாத காரணத்தினாலே இன்று வெளிநடப்பு செய்து இடைக்கால நிதிநிலை அறிக்கை பாராட்டு புராணமாகவும் பொய் புனைவுகளின் தொகுப்பாகவும் இருப்பதாக திமுக தலைவர் மு கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் நிதி பற்றாக்குறை 36,740.11 கோடி ரூபாயாக உயரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 5 ஆண்டு காலத்தில் நிதி பற்றாக்குறையை 2 மடங்காக உயர்த்தியுள்ளதுதான் ஜெயலலிதாவின் சாதனையா என அவர் பாணியிலேயே கேட்கலாம் அல்லவா என்றும் கருணாநிதி கூறியுள்ளார். பொதுக்கடன் என்று இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் 2,47,031 கோடி ரூபாய் குறிப்பிடப்பட்டிருப்பது 5 ஆண்டு சாதனையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் பற்றி நிதிநிலை அறிக்கையில் எந்த பதிலும் இல்லை என்று கூறியுள்ள கருணாநிதி, இடைக்கால நிதிநிலை அறிக்கையை புரட்டினால் 5 ஆண்டு கால இருண்ட வரலாற்றின் பக்கங்களை திரும்பி பார்ப்பதைப் போல இருப்பதாகவும், ஏமாற்றத்தின் விளிம்பில் இருக்கும் தமிழக மக்களுக்கு கடுகளவேனும் ஆறுதல் அளிப்பதாக இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2016-2017 ஆண்டு தமிழக இடைக்கால பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று காலை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை வரும் 20ஆம் தேதி வரை நடத்துவது என்று பேரவைத் தலைவர் ப. தனபால் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவையின் 2016-17 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் இன்று காலை 11 மணிக்கு துவங்கியது. நிதியமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்தார். இந்த நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் நாளை தொடங்கி 18, 19 ஆகிய தேதிகளில் 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி இந்த பொது விவாதத்திற்கான பதிலுரையை நிதியமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் வழங்குவார் என்று சட்டப்பேரவைத் தலைவர் ப. தனபால் அறிவித்துள்ளார். 3 நாள் இடைக்கால பட்ஜெட்டுக்கு விவாதம், 4ஆம் நாள் பதிலுரையும் ஏனைய அலுவல்கள் அனைத்தையும் அன்றைக்கு நிறைவேற்றோம். சனிக்கிழமை பேரவை வழக்கம் போல காலை 10 மணிக்கு கூடும். எல்லா நாளும் கேள்வி நேரம் உண்டு. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சையது. தேமுதிக உறுப்பினர்கள் 6 பேரை இடைநீக்கம் செய்த உத்தரவை ரத்து செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர் பாலாஜி தாக்கல் செய்த மனுவில் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நீதிமன்றம் எப்படி மறு ஆய்வு செய்ய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. தேமுதிக உறுப்பினர்கள் 6 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டதில் எந்த விதிமீறலும் இல்லை என்றும், இடைநீக்கம் செய்யப்பட்டதன் பின்னணியை நீதிமன்றம் முழுமையாக கருத்தில் கொள்ளவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. தில்லியில் அனைத்து கட்சி தலைவர்களை சந்தித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து ஆலோசனை நடத்தினார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்த ஆலோசனைக்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்திருந்தார். இதனையடுத்து இன்று காலை நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளின் எம்பிக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு உள்பட நிறைவேற்றப்பட வேண்டிய பல்வேறு முன்வரைவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. सब लोग मौजूद था। बैठक लगभग 2 घंटा 15 मिनट चला। मुख्य विषयों के बारे में चर्चा करने के लिए मौका नहीं मिल रहे, इसलिए सब ने एक स्वर में बोला सदन चले, ठीक तरह से चले, सभी विषयों के ऊपर चर्चा हो जाए, वो चर्चा सार्थक हो, विपक्ष को अपना विषय रखने के लिए मौका मिलना चाहिए, सत्तारूढ़ पार्टी उसका समाधान करना चाहिए।
தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வருங்கால வைப்பு நிதியின் வட்டி விகிதம் 8.75% இருந்து 8.80% உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மத்திய அறங்காவலர் குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா இந்த வட்டி விகிதமானது வருங்காலத்தில் உயரவும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டே இந்த விகிதமானது உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் எந்த அரசியல் நோக்கமும் இதில் இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். I am very proud to say that our Employees Provident Fund Organization last time we have given 8.75% and this time seeing the situation so we are declaring as 8.80% interest for the workers. அரசாணை வெளியிட்டால் மட்டுமே கைவிடப்படும். அத்திக்கடவு அவிநாசி போராட்டக்காரர்கள் உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தேமுதிகவும் இணைந்து வெற்றி பெற்றால் சட்டப்பேரவையில் தேமுதிக கணிசமான இடங்களை பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர் தமிழகத்தில் அதிமுக அரசை அகற்ற வேண்டுமெனில் திமுக தலைமையில் வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஜெயலலிதா வரக்கூடாது என்று மீண்டும் நினைப்பாரேயானால் அதற்கான வாய்ப்பு திமுக தலைமையில் தான் இருக்கிறது என்பதை உள்ளபடியே அவர் உணர்ந்து கொண்டு அந்த கூட்டணியிலே அவரும் இடம்பெறுவாரானால் அது அவருக்கு எதிர்காலத்திலே அவர் கட்சிக்கு நல்லது. ஆனால் திமுகவோட கூட்டணி போட்டால் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் பெற முடியும். நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது இந்த கூட்டணி செல்கிற போது தமிழ்நாட்டிலே பெரும்பாலான நாடாளுமன்ற இடங்களை வெற்றி பெற முடியும். திரு விஜயகாந்த் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சியாச்சினில் பலியான தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் குமாரின் உடல் அவரது சொந்த ஊரான குமணந்தொழுவில் 24 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. சியாச்சின் பனிச்சரிவில் சிக்கி கடந்த 3ஆம் தேதி உயிரிழந்த குமாரின் உடல் அவரது சொந்த ஊரான குமணந்தொழுவிற்கு ராணுவ வாகனத்தின் மூலம் கொண்டுவரப்பட்டு அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து அங்குள்ள அரசு பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த குமாரின் உடலுக்கு தேனி மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் மற்றும் திரளான கிராம மக்களும் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இன்று அவரது உடல் இடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு முழு ராணுவ மரியாதையுடன் 24 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது. தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை குமாரின் தாயாரிடம் வழங்கப்பட்டது. சியாச்சின் பனிச்சரிவில் சிக்கி கடந்த 3ஆம் தேதி உயிரிழந்த வேலூர் மாவட்ட வீரரான ஏழுமலையின் உடல் அவரது சொந்த ஊரான அடுக்கும்பாறைக்கு ராணுவ வாகனத்தின் மூலம் கொண்டு செல்லப்பட்டு நேற்றிரவு அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நேற்று நள்ளிரவு முதல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த ஏழுமலையின் உடலுக்கு திரளான மக்கள் மலர் மாலை சூட்டியும் மலர்களை தூவியும் அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் அடுக்கம்பாறை இடுகாட்டில் அவரது உடலுக்கு 42 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. இதேபோல் மதுரை சொக்கதேவன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்ற ராணுவ வீரரின் உடலும் நேற்று இரவு அவரது சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவரது உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் திரளான மக்களும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் முப்படையைச் சேர்ந்த ராணுவ அலுவலர்களின் மரியாதையுடன் இடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து 42 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடைபெற்ற பின்னர் அவரது உடல் எரியூட்டப்பட்டது.
மத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றுவது குறித்து அரசாணை வெளியிடப்பட்டால் மட்டுமே போராட்டத்தை கைவிடப் போவதாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோர் தெரிவித்துள்ளனர். கடந்த 60 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி அவிநாசியில் கடந்த 8ஆம் தேதி முதல் விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 8வது நாளாக நடைபெறும் போராட்டத்தில் அவிநாசி, பெருந்துறை, ஊத்துக்குளி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தோர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்பட இருப்பதாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெறும் அறிவிப்பு மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளதாகவும், திட்டத்தை நிறைவேற்றுவது குறித்து அரசாணை வெளியிடப்பட்டால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்போர் தெரிவித்துள்ளனர். எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு 9வது நாளாக இங்கே உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. இந்த 14 பேரோட எதிர்பார்ப்பு இன்னைக்கு அரசாணை வெளியிடப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த அரசு ஒரு நம்பிக்கையான பதிலை தரல. அதனால எங்கள் போராட்டம் இன்னும் கடுமையாக தொடருமே தவிர கைவிடப்படாது. இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிற அறிவிப்பானது அது முழுமையானதாக எங்களுக்கு தெரியல. ஏன்னா இது புரியல. ஏன்னா இது ஒரு முழுமையான அரசிதழில் வெளியிடும் வரைக்கும் நாங்கள் இதை நம்ப மாட்டோம். அதுதான் இந்த பகுதியினுடைய பொதுமக்களினுடைய ஒட்டுமொத்த கருத்து. காலி பணியிடங்களை நிரப்புதல் என்பன உள்பட 20 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 7 நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் நாளை முதல் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி, இடைக்கால பட்ஜெட்டில் தங்களது கோரிக்கைகள் தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியாகாதது ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் தங்களது கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக கூறிய அமைச்சர்கள் குழு இதுவரை பதிலளிக்கவில்லை என கூறிய தமிழ்ச்செல்வி, நாளை முதல் ஆசிரியர் சங்கங்கள் உட்பட பல சங்கங்கள் போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும், போராட்டம் தீவிரமடையும் என்றும் குறிப்பிட்டார். இன்று 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டிலே எதிர்பார்க்கப்பட்ட எந்தவிதமான அறிவிப்புகளும் இல்லாத நிலையிலே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மிக்க ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சங்கங்கள் ஒன்றிணைந்து தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களின் போராட்டக் குழு என்கின்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நடத்துவது என்றும் நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். ஈரோட்டில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 7 நாட்களாக அரசு ஊழியர்கள் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் ஈரோடு பெரியார் நகரில் இருந்து பன்னீர்செல்வம் பூங்காவிற்கு ஊர்வலமாக சென்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து ஜவுளிச்சந்தை அருகே அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். பின்னர் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டதுடன் ஜவுளி வணிகமும் பாதிக்கப்பட்டது. தமிழகத்திலே அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் அறிவித்த முக்கியமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஆணைகளை பிறப்பிக்க வலியுறுத்தி காலவரற்ற வேலை நிறுத்தத்தில் இறங்கியிருக்கின்றோம். ஆணைகள் எதுவும் பெறப்படுவதில் கண்டிப்பாக எங்களுடைய போராட்டம் தொடரும். நாகர்கோவிலில் 20 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் அதிகமான அரசு ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மத்திய அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்கி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் பல்வேறு அரசு ஊழியர் சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் தொடர்ந்து சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் மத்திய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல்லில் பல்வேறு அரசு ஊழியர் சங்கத்தினர் பூங்கா சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன முழக்கங்களை எழுப்பி சாலை மறியலிலும் ஈடுபட்ட 800க்கும் அதிகமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர். எங்களுடைய பிரதான கோரிக்கைகளான சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களை முழுநேர அரசு ஊழியராக்குதல், எங்களுடைய ஓய்வூதிய தொகையை உயர்த்தி வழங்க வேண்டியதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளாக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர்கள் எங்களுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி கோரிக்கைகளுக்கு தீர்வு காணாவிடில் மீண்டும் மறியல் போராட்டத்தை துவங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நீதிமன்ற உத்தரவுப்படி தங்களுக்கு சமையலர் பணியை வழங்காமல் நேர்காணல் நடத்தினால் தற்கொலை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக துப்புரவு பணியாளர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 2012ஆம் ஆண்டு முதல் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளி விடுதியில் துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றி வருவதாகவும் தங்களுக்கு சமையலர் பணி வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து வருவதாகவும் இது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தற்போது நேர்காணல் மூலம் சமையலர் பணிக்கு தேர்வு நடைபெறுவதாகவும் எனவே நேர்காணலை ரத்து செய்து தங்களுக்கு பணி வழங்கப்படவில்லை எனில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். அதிகாரி அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இந்த காலியாக உள்ள பணியிடத்தை எங்களுக்கு நியமனம் செய்யும்படியும் மீதமுள்ள துப்புரவு பணியாளர்கள் இதே பணியில் பணி நிரந்தரம் காலமுறைவதோட பணி நியமனம் செய்யும்படியும் அவங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டையில் விபத்தில் பலியானவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி 2 பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 2013ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலையைச் சேர்ந்த மோகன் சேகர் ஆகியோர் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இருவரும் அந்த இடத்திலேயே பலியாகினர். விபத்து தொடர்பான வழக்கில் இருவரின் குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் ஓராண்டாகியும் வழங்கப்படவில்லை. இதையடுத்து புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் புறப்பட தயாராக இருந்த 2 பேருந்துகளை நீதிமன்ற பணியாளர்கள் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். உதகை குன்னூர் சாலையில் உள்ள மைனலை பகுதியில் ஏற்பட்ட காட்டுத் தீயால் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிலான வனப்பகுதி எரிந்து நாசமானது. நீலகிரி வடக்கு வனக்கோட்டத்திற்குட்பட்ட தோட்டபெட்டா வனப்பகுதியில் இன்று திடீரென காட்டுத் தீ ஏற்பட்டது. பனி காரணமாக பொருட்கள் காய்ந்திருந்தாலும் காற்றின் காரணமாகவும் தீ வேகமாக பரவியது. இதில் பொருட்கள் செடி கொடிகள் எரிந்து நாசமாகின. தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் அணைக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் மேக்ஸிமம் எல்லாம் அணைச்சிட்டோம். வெறும் அந்த இதில் வெறும் புல் பூண்டு மட்டும்தான் எரிஞ்சிருக்கு. இப்போ கடும் வெயிலும் மட்டும் பனினால் நிறையா ஃபயராக வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். இப்போ மேக்ஸிமம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இங்கே 40 குடும்பம் இருக்குது மைனார் ஜங்ஷனில். இந்த பனியில் காரணனால பில்லுங்களாம் ரொம்ப காஞ்சி இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா நெருப்பு பிடிச்சி எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. தீ அமைக்கிறவங்க எல்லாம் இப்போ அமைச்சிட்டு இருக்கிறாங்க. தூத்துக்குடி துறைமுகம் வழியாக மலேசியாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 6 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் கைப்பற்றினர். மலேசியாவில் இருந்து தூத்துக்குடி துறைமுகம் வந்த கப்பலை மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது கப்பலில் உள்ள சரக்கு பெட்டகத்தில் 6 கிலோ தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்த அலுவலர்கள் அவற்றை கைப்பற்றினர். இதன் மதிப்பு 1,75 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கும்பகோணம் மகாமக பெருவிழாவின் 4ஆம் நாளான இன்று ஆதிகும்பேஸ்வரர் 63 நாயன்மார்கள் மற்றும் பஞ்சப மூர்த்திகளுடன் வீதியுலா வந்து அருள் பாலித்தார். இன்று மட்டும் 3 லட்சம் பக்தர்கள் நீராடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார். கும்பகோணம் மகாமக திருவிழாவின் 4வது நாளான இன்று ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் மங்களாம்பிகை உடனுரைய ஆதி கும்பேஸ்வரர் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளினார். இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். இதனைத் தொடர்ந்து 63 நாயன்மார்களும் பஞ்சவ மூர்த்திகளும் முன்னே செல்ல ஆதி கும்பேஸ்வரர் 63 நாயன்மார்களுடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆதி கும்பேஸ்வரரின் 4 வீதிகளிலும் மேலும் நாகேஸ்வரர் கோயிலின் 4 வீதிகளிலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இன்று மகாமக குளத்தில் காலையில் முதற்கொண்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வினாடிக்கு வினாடி வந்து புனித நீராடி வருகின்றனர். நேற்று வரை சுமார் 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் பக்தர்கள் வரை நீராடிய வேளையில் இன்று மட்டும் சுமார் 3 லட்சம் பக்தர்கள் நீராடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த 63 உற்சவமானது 63 நாயன்மார்கள் தனித்தனி பல்லக்கிலே எழுந்தருளியும் ஸ்ரீ மங்களாம்பிகை உடனாகிய ஆதிகும்பேஸ்வர பெருமான் முத்து மணி பவழம் இப்படி அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி பல்லக்கில் எழுந்தருளி மங்களாம்பிகை உடனாகிய ஆதிகும்பேஸ்வர பெருமான் அருள்பாலிக்க இருக்கின்றார். கண்ணாடி மாளிகையில் ஆதி கும்பேஸ்வரரோட நாங்கள் அருள் பாலித்ததோட 63 நாயன்மார்களையும் சேர்த்து பார்த்த இது எங்களுக்கு அருள் கிடைச்சது பரிபூர்ணமாக. நதிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து நீராடி தான் புண்ணியத்தை பெறுவதற்காக ஒன்று கூடுகின்றது தான் இந்த மகாமகம் என்கின்ற புண்ணிய திருவிழா. நதிகளே நீராடி புண்ணியம் சேர்க்கும் இந்த காலத்தில் நாமும்
அந்த புண்ணியத்தை பெறுவதற்காக தான் இங்கே அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். நல்ல எல்லா குளத்துலையும் நீராடினோம். நல்ல திருப்தியாக இருந்துச்சு. சுவாமி தரிசனமும் அதை விட திருப்தியாக இருந்துச்சு. நல்ல திவ்ய தரிசனம் கிடைச்சது. எல்லா இடத்துலையும் சூப்பராக இருந்தது. மேலும் இன்று மதியத்திற்கு மேல் மேகாலய கவர்னர் சண்முகநாதன் புனித நீராட வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் போலீசின் பந்தோபஸ்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. மகாமக குளத்திலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக கோ செந்தில்குமார். கும்பகோணம் மகாமகத்தை ஒட்டி வரும் 22ஆம் தேதி தீர்த்தவாரி நடைபெறும் நிலையில் விழா ஏற்பாடுகள் பற்றி மாவட்ட ஆட்சியர் அங்கு நேரில் ஆய்வு நடத்தினார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் கும்பகோணம் மகாமக பெருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 22ஆம் தேதி தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது. அன்று ஆதிகும்பேஸ்வரர், சோமேஸ்வரர் உள்ளிட்ட 12 கோவில்களின் சுவாமிகளுக்கு மகாமக குளத்தின் வடகரையில் தீர்த்தவாரி நடைபெறும். அதே நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மகாமக குளத்தின் கிழக்கு கரை வழியாக இறங்கி நீராடி மேற்கு கரை வழியாக வெளியேற உள்ளனர். இந்த நிலையில் தீர்த்தவாரிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் என் சுபையன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாகனன் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆய்வு செய்தனர். மேட்டுப்பாளையத்தில் உள்ள பழமை வாய்ந்த காரமடை அரங்கநாதர் கோவில் மாசிமக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொங்கு மண்டலத்தில் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை அரங்கநாதர் கோவில் திருமலை நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த திருக்கோவிலில் மாசி மாதத்தில் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி நிகழ்ச்சியின் தொடக்க விழா கிராம சந்தையுடன் நேற்று தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று திருக்கொடி ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று காலை மூலவர் அரங்கநாதருக்கு திருமஞ்சன பூஜை செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கருடன் வானில் வட்டம் அடித்தபடி சுற்றி வர பக்தர்களின் ரங்காரங்கா என்ற முழக்கங்கள் எழ கருடாழ்வார் கொடி கோவில் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் அருள்மிகு நத்தம் மாரியம்மன் திருக்கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தும் விதமாக இன்று காப்பு கட்டி 15 நாள் விரதம் தொடங்கினர். அருள்மிகு நத்தம் மாரியம்மன் திருக்கோவிலில் நேற்று மாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து இன்று காலை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கரந்தமலை கன்னிமார் தீர்த்தம் கொண்டு வந்து காப்பு கட்டி தங்களின் 15 நாள் விரதத்தை தொடர்ந்தனர். இத்திருக்கோவிலில் வரும் மார்ச் 1ஆம் தேதி பூக்குழி மற்றும் கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இன்றைய தினம் கரந்தாமலையில் தீர்த்தம் எடுக்கப்பட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடனுக்காக சுமார் 15,000 பக்தர்களை காப்பு கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தேதி முதல் ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து 15ஆம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி அவர்கள் பூக்குழி இறங்குவார்கள். பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக இந்த காப்பு கட்டி பூக்குழி இறங்குவார்கள். மார்ச் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்று மஞ்சள் நீராட்டு முடிஞ்சு திருவிழா வியாழக்கிழமை காலையில் நிறைவு பெறுகிறது. கோயிலில் வந்து நான் நேர்த்திக்கடன் அம்மன் கோயில் வந்து நேர்த்திக்கடை வச்சுக்கிட்டேன். என் பையன் நல்லபடியாக பிறந்தா நான் அவனுக்கு வருஷம் வருஷம் தீச்சிட்டு எடுக்கிறேன், பூவில் இருக்குன்னு வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி எனக்கு பையன் பிறந்தா நாங்கள் வருஷம் வருஷம் தீச்சிட்டு எடுக்கிறோம், பூ மூச்சு இறங்குறோம். நிறைவு பெற்றது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள். முதலிடத்தை பிடித்தது இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் வளர்ச்சியுடன் கூடிய எதிர்காலத்தை உறுதி செய்வது அவசியம் என அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ரான்ச்சோ மெஜரவில் நடைபெற்று வரும் அமெரிக்க தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இடையிலான மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம் உள்ளிட்ட 10 நாடுகள் பங்கேற்றுள்ள இந்த 2 நாள் மாநாட்டில் அமெரிக்காவுடனான வணிகம், நல்லுறவு மற்றும் தீவிரவாதத்தை இணைந்து எதிர்கொள்வது உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட உள்ளது. குறிப்பாக தெற்கு சீனாவின் கடல் பகுதியில் நிலவும் தொடர் பிரச்சினை பற்றியும் ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அமெரிக்க அதிபர் ஒபாமா அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வலிமையான வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். We can advance our shared vision of a regional order where international rules and norms, and here at the summit we can reaffirm that strong, prosperous and inclusive societies require good governance, rule of law, accountable institutions, vibrant civil societies, and upholding human rights. பன்னிரண்டாவது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் 188 தங்கப் பதக்கங்களுடன் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய 12வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்தது. இந்த போட்டிகளில் 188 தங்கம், 90 வெள்ளி, 30 வெண்கலம் என மொத்தம் 308 பதக்கங்களுடன் இந்தியா முதலிடத்தை பிடித்தது. 25 தங்கம், 63 வெள்ளி, 98 வெண்கலம் உள்பட 186 பதக்கங்களை வென்று இலங்கை 2ஆம் இடத்தையும், 12 தங்கம், 37 வெள்ளி, 57 வெண்கலம் உள்பட 106 பதக்கங்களை வென்று பாகிஸ்தான் 3ஆம் இடத்தையும் பிடித்தன. முன்னதாக இன்று நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டிகளில் இந்திய வீராங்கனைகள் மேரிகோம், பூஜா ராணி, சரிதா தேவி ஆகியோர் தங்கப்பதக்கங்களை தட்டிச் சென்றனர். கைப்பந்து போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் இந்திய அணி தங்கம் வென்றது. பிரம்மாண்ட இசை விழாவுடன் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு பெற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல். அத்திக்கடவு அவிநாசி திட்ட ஆரம்ப பணிகள் உடனே தொடங்கும் என அறிவிப்பு. இடைக்கால பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு. திமுக உள்பட பெரும்பாலான எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. ஏமாற்றத்தின் விளிம்பில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் தராத பட்ஜெட். திமுக தலைவர் கருணாநிதி கருத்து. 4 நாட்களுக்கு பேரவை கூட்டம். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.